பேடிஎம் ஆப்ல ரெண்டு அற்புதமான ஃபீச்சரை சமீபத்துல ஒரு அப்டேட்டா கொடுத்திருக்காங்க. அதை நான் பார்த்தேன், பயன்படுத்தினேன். அது கூடிய சீக்கிரத்துல கூகுள் பே, போன் பேல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் எதை வச்சு சொல்றேன்னா, ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க அக்டோபர் மாசம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம் ஃபார் டிஜிட்டல் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் 2025 அப்படிங்கிற தலைப்புல இந்த ஓடிபி, பின் இதெல்லாம் பாதுகாப்பு இல்ல, அதை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு லேயர் வந்து நாங்க அறிமுகப்படுத்துறோம். அதுதான் 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன். ஸோ இது வந்து எப்போ அமுல்படுத்த போறாங்கன்னா 1 ஏப்ரல் 2026 முதல் இது அமுல்படுத்த போறதாக இந்த ஆர்பிஐ தெரிவிச்சிருக்காங்க. அது யாரு ஃபாலோ பண்ணணும்னா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்களுக்கு கீழே தான் வந்து இந்த யூபிஐ எல்லாம் செயல்படுது. கண்டிப்பா இவங்க இடிக்கிற இடியில இவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தின ஒரு சின்ன டீட்டெயிலை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வழக்கமாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணினா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த அந்த புதிய ரூல் 1 ஏப்ரல் 2026 முதல் அமுலுக்கு வந்து இதை ஃபாலோ பண்றது யாரு? நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சுருக்கமா சொன்னோம்னா NPCI. இவங்க கீழே தானே இந்த கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இந்த மாதிரி டிவிஷன் எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ NPCA தான் இவங்களுக்கு உத்தரவு போடுவாங்க. அதுல முந்திக்கிட்டது தான் இந்த பேடிஎம். சமீபத்துல ரெண்டு விஷயங்கள். ஒன்னு 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன். ஸோ இதை பயன்படுத்தி மேக்சிமம் நீங்க என்ன பண்ணலாம்னா 5000 வரைக்கும் நீங்க பணம் அனுப்பிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனும் இந்த பேடிஎம்ல கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுக்கிறதுக்கு இந்த கார்டெல்லாம் நீங்க பயன்படுத்த வேண்டாம். சப்போஸ் மறந்தாலும் பிரச்சனை இல்லை. பேடிஎம்ல உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த ஏடிஎம்ல வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், யூபிஐ சம்பந்தப்பட்டது. அதை நீங்க சூஸ் பண்ணி அமௌண்ட்டை நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேடிஎம் மூலியமா நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஈஸியா அமௌண்ட்டை நீங்க எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனையும் பேடிஎம்ல கொண்டு வந்துட்டாங்க. நான் அந்த பேடிஎம்ல அந்த 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் இருக்குல்ல, அது எப்படி எனேபிள் பண்ணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னால இப்போ இந்த ரூல்லாம் வந்து இந்தியால இருக்கிறவங்களுக்கு மட்டும் அமுல்படுத்தப்பட்டிருக்கு. சப்போஸ் நான் வெளிநாட்டுல இருக்கேன், இந்த யூபிஐ எங்கெல்லாம் செயல்படுதோ அங்க வந்து இந்த இதை பயன்படுத்த முடியுமா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அந்த கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து எப்போ இதை வந்து அமுல்படுத்த போறாங்கன்னா அக்டோபர் மாசம் 2026 முதல் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் அந்த பேடிஎம்ல உள்ள முக்கியமான செட்டிங்கை உங்களுக்கு காட்டுறேன், ஃபாலோ பண்ணி. பேடிஎம் ஓபன் பண்றேன். டாப் லெஃப்ட்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு, அதை தட்டுறேன். 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷனுக்கு வந்து ஃபேஸ் ஐடி இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட், இந்த ரெண்டு ஆப்ஷனை தான் நீங்க பயன்படுத்தணும். அதுக்கு இந்த செட்டிங்ஸ் கீழே பாருங்க, பே வித் ஃபிங்கர் பிரிண்ட், அதை நான் தட்டுறேன். இப்போ நீங்க யாருக்காச்சும் நீங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதிகபட்சமா ஒரு 5000 வரைக்கும் நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் எதை வச்சுன்னா ஃபேஸ் ஐடி, ஃபிங்கர் பிரிண்ட். உங்க போன்ல நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு காட்டும், ஃபேஸ் ஐடினா ஃபேஸ் ஐடி காட்டும். எது சப்போர்ட் பண்ணுதோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். கீழே பாருங்க, என்டர் யூபிஐ பின் டு ஆக்டிவேட். வழக்கமா நீங்க அந்த பணம் அனுப்பும் போது ஒரு பின்னை யூஸ் பண்ணுங்க தெரியுமா, அந்த பின்னை நீங்க வந்து யூஸ் பண்ணி இதை ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா, இது இங்க தான் இருக்கு. இது ரொம்ப ஷார்ட் வே. இன்னொரு மெத்தட் இருக்கு, யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ். அதை நீங்க தட்டினீங்கன்னா டாப்ல பாருங்க, செட்டப் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து ஃபிங்கர் பிரிண்டை செட்டப் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். அது டாப்ல இருக்கு. நியூன்னு போட்டிருக்காங்களா, சமீபத்துல தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது ஒரு ஃபீச்சர். இன்னொன்னு, கார்டு இல்லாம நம்ம பணம் எடுக்கணும், அதுவும் பேடிஎம் பயன்படுத்தி. அதுக்கு சிம்பிள், இந்த பாத்தீங்களா யூபிஐ மணி டிரான்ஸ்ஃபர், கீழே ஸ்கேன் எனி கியூஆர். அதே மாதிரி கீழே பாருங்க ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, ஸ்கேன் கியூஆர்னு. இந்த ரெண்டு பட்டனை ஏதாவது ஒண்ணு நீங்க தட்டினா கூட அந்த ஏடிஎம்ல காட்டக்கூடிய அந்த கியூஆர் கோட் இருக்குல்ல, அதை ஸ்கேன் பண்ணாலே போதுமானது. ஈஸியா அதிகபட்சமா ஒரு 10,000 ரூபாய் நீங்க எடுத்துக்கிடலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. பேடிஎம்ல கொண்டு வந்த ரெண்டு அற்புதமான விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க பேடிஎம் பயன்படுத்துனீங்கன்னா, சோ யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டனை நீங்க பாத்தீங்கன்னா தட்டி விட்டுருங்க. அதுக்கு கீழே இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சாலும் லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல.